ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுடி காசி சீரியல் ப்ரோமோவில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். ஃபேமிலியாக உட்காந்து எல்லாருமே ட்ரூத் ஆர் டேருங்கிற அந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்ருதி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரவி, நீ பார்த்து சொல்லு, ட்ரூவா ட்ரேரா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா என்ன மண்புல வாட்டி விட பார்க்குறீல்ல அப்படின்னு. சும்மா கேம் தானேப்பா, ஜாலியாக தான் நான் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, எனக்கு வந்து ட்ரூத் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நான் இப்போ கொஷின் கேட்கட்டா, நீ என்ன லவ் பண்ணுறக்கு முன்னாடி வேறு யாரையாவது எந்த பொண்ணாவது நீ லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, அவன் நீ ஒன்றை லவ் பண்ணதே எங்களுக்கு தெரியாது, திடீர்னு இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறியா, இதில் இன்னொரு பொண்ணு வேறையா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, அதெல்லாம் இருந்திருக்கும். கமான் ரவி சொல்லு, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட மாட்டேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. ரவியா, அப்படிலாம் எதுவும் கிடையாது பண்ணி. ஐயோ, இது வந்து நீ உண்மையாக தான் சொல்லணும் சரியா, ட்ரூத்தில் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஸ்கூல் லைஃப்பில் அப்படின்னு, அப்போ நீ ஸ்கூலில் வேறு பொண்ணுங்க பின்னாடி சுற்றிருக்கியா அப்படின்னு பாட்டி ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க. இல்லை பாட்டி, ஒரு பொண்ணு மேலே ஒரு சின்ன க்ரஷ்ஷு அப்படிங்கிறாங்க. க்ரஷ்ஷா அப்படின்னா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு, பாட்டி அது வந்து இன்ட்ரெஸ்ட்டு, அந்த பொண்ணு மேலே விருப்பம் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னு. அடப்பாவி அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், இப்போ நீ சொல்லு. ரவி வந்து அடுத்த கொஷின் டர்ன் கேட்கணும். மனோஜ் நீ சொல்லு, ட்ரூத்தா ட்ரேரா அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து டேர் அப்படிங்கிறாங்க. அதான் நீ தான் உண்மையை பேசி பழக்கமே கிடையாதே உனக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், அதுக்கடுத்து அப்படியே முறைக்கிறாங்க. ரோஹிணி முறைக்கிறாங்க. சரி அப்போ நீ வந்து 10 புஷ்அப் எடுக்கணும் அப்படிங்க. ஐயோ, புஷ்அப் இப்போ தான் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் அதுவும் செய்ய மாட்டியா நீ அப்படின்னு அப்பயும் முத்து வந்து நக்கல் பண்ணுறாங்க. முத்து வந்து ஆனால் வந்து பேசாமல் இருங்களேன்ட்டு மீனாவும் சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி புஷ்அப் எடு அப்படின்ட்டு உடனே தள்ளி வைக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி கலட்டி வைக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே வைக்கிறாரு. சரி புஷ்அப் எடுக்கிறாங்க. ரோஹிணி வந்துட்டு கமான் மனோஜ் கமான் அப்படிங்கிறாங்க. 10 புஷ்அப் முடிச்சிடறாரு. அடுத்து வந்து மனோஜ் வந்து ஸ்ருதியை பார்த்து கேட்குறாங்க. ஸ்ருதி நீ சொல்லு, ட்ரூத்தா டேரா அப்படிங்கிறாங்க. நான் ட்ரூத்துப்பா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நீ வந்து வீட்டுக்கு தெரியாமல் மறைச்ச சீக்ரெட் என்னன்னு. சீக்ரெட்டா அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. இருக்குது அப்படின்ட்டு, நீங்கள் அன்றைக்கி வீட்டில் எல்லோரும் எனக்கு இருக்கும்போது எல்லோரும் ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிங்களே, ஆக்சுவலி அது ஃபஸ்ட் நைட்டே கிடையாது, எங்களுக்கு ஆக்சுவலி ஏற்கனவே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற அண்ணாமலை விஜயா, இருமா ஸ்ருதி, நீ ஒன்றும் சீக்ரெட்டை வந்து வெளியில் சொல்லவே வேண்டாம், உன் சீக்ரெட் உனக்குள்ளே சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கடுத்து ஸ்ருதி வந்து ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க. ரோஹிணி நீங்கள் சொல்லுங்கள், ட்ரூத்தா டேரா அப்படிங்கிறாங்க. என்னால் புஷ்அப்லாம் எடுக்க முடியாதுப்பா, அதனால் நான் வந்து ட்ரூத்து தான் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட்டாக வீட்டுக்கு தெரியாமல் ஏதோ போய் சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் மாறுது. என்ன சொல்ல எது சொல்லன்னு தெரியல. முத்து வந்து நல்லா கவனிச்சிக்கிட்டே இருக்காரு. என்ன பார்லரம்மா, என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எந்த பையன் சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா, ஒரு பையன் சொன்னால் இருக்கும், நீங்கள் தான் நிறைய போய் சொல்லியிருப்பீங்க போலக்கே அப்படின்னு சொல்லி முத்துக்கு வந்து கலாய்க்கவும், ஆனால் எல்லோரும் இருக்கும்போது அவங்க ரோஹிணி சொல்கிறாங்க, பொய்ங்கிறது வந்து சூழ்நிலைக்கு ஏற்றப்பில் வர்றது, சூழ்நிலை தான் நம்மளை பொய்யை சொல்லி உருவாக்குது, அதுக்காக பொய் சொன்னாங்கங்கிறவங்க எல்லாருமே ரொம்ப தப்பானவங்க அப்படிலாம் கிடையாதுன்ட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமாக உழப்புறாங்க. விஜயா வந்துட்டு, என்னம்மா ரோஹிணி நீ இதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்க, அதெல்லாம் தேவையில்லைம்மா விடுமா அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்துட்டு, இம்மா நீ பொய் சொன்னியா சொல்லலையான்னு சொல்லு, அதை விட்டுட்டு என்னென்னமோ சுற்றி பேசுகிறேனே. அத்தை பாட்டியை பார்த்து சொல்கிறாங்க. அத்தை, ரோஹிணி வந்து படித்த பொண்ணு, அவள் வந்து இப்படி எப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்லுவாள், அதை நம்ம தான் பக்குவம் புரிஞ்சுக்கிடணும், அதை போய் எதுக்கு நீங்கள் அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க. சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு, ஆமாம் இப்படி சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் போய் சொல்லிக்கிங்க சொல்லலையான்னு டேரெக்டாக சொல்லிடலாம்ல, நீங்கள் ரொம்ப ஓவராக சுற்றுறீங்க ரோஹிணி. மீனா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போய் சொல்லிக்கிங்க சொல்லலையான்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க. நான் போய் சொல்லியிருந்தா ஆமான்னு சொல்லிடுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட போகிறேன், அதுக்கு நான் இப்படி சுற்றி வளைக்கணும் அவசியம் இல்லையே அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா நீ சொல்லுமா, அப்படி உன்னோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. எனக்கு ஆசைன்னு பார்த்தா என் தம்பி தங்கச்சி நல்லா படிக்கணும், என் தம்பி நல்லா ஒரு அந்தஸ்தான பதவிக்கு வரணும், வேலையை பார்க்கணும். எங்கள் அப்பா வந்து இருக்கும்போது அப்படி தான் ஆசைப்பட்டாங்க. இப்போ அவன் ஒரு பார்ட் டைம் ஜாப்லாம் போகிறான். ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான். என் தங்கச்சிக்கு வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஃபேமிலின்னு பார்த்தம்போது இதே போல் நம்ம எல்லோரும் ஒத்துமே இப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா உன் ஆசைன்னு சொல்லி ஏதாவது சொல்லுன்னு பார்த்தா, நீ கடவுள்கிட்ட சாமிகிட்ட போய் வேண்டுறதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கா, உனக்குன்னு ஒரு ஆசையை சொல்லுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு ஒரு எந்த ஆசையும் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நெக்ஸ்ட்டு முத்துவை பற்றி சொல்கிறாங்க. முத்து நீ சொல்கிறதுக்கு என்னடா இருக்குன்னு. நான் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. உன்ட்ட தான் கொஸ்டினே கேட்கலையே யாருமே அப்படின்னு சொல்லி மனோ சொல்லுவோம். அண்ணாமலை சொல்கிறாங்க, இருடா அவன் தான் ஏதோ சொல்ல வரானா, இருடா அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னு ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்து இந்த தைப்பொங்கலை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இந்த தைப்பொங்கலை அதே அன்றைக்கி தான் என்னை வந்து என் அம்மா அப்பா வந்து இங்கே விட்டுட்டு போனாங்க. ஸோ எங்கள் அம்மா சின்ன வயசில் வந்து என்னை வந்து மடியில் படுக்க வச்சு தடவி கொடுத்து என்னை தூங்க வைப்பாங்க. என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னை வந்து ஸ்கூலில் யாராவது அடிச்சிட்டா கூட, நீ தைரியமாக போய் பேசலடா, அப்படி எதுக்கடா நீ எங்களை பார்த்து பயப்படுறேன்னு சொல்லி எனக்கு நல்லா சப்போர்ட் தந்தாங்க. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் புதுசு புதுசு வாங்கி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட பாசம் வந்து எனக்கு இப்போ கிடைக்கல. ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில வெளியாட்களால் எனக்கு அந்த இதெல்லாம் மறுக்கப்பட்டுருச்சுங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
ஸோ ஒரு சில உண்மைகளை சொல்ல வேண்டியது இருக்குது அந்த கட்டத்தில். நான் இப்போ அந்த உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ மெயினான கருத்துக்கே வர்றாரு, நம்ம ஸ்டோரியோட மெயினான இதுக்கு சொல்ல வர்றாரு. அதுக்குன்னு அண்ணாமலை கொக்குன்னு இருமிறாரு. அண்ணாமலை என்னப்பாச்சுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கியும் அடுத்து அண்ணாமலை வந்து அப்படியே நம்ம முத்துவை பார்த்துட்டே இருக்கார். ஸோ முத்து வந்து டக்குன்னு எந்திச்சு போயிடுறாரு. ஸோ ஏதோ மெயினானதை சொல்ல வர்றாரு. பட் அண்ணாமலை வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க. இந்த இதில் மனோஜ் வந்து ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ஸோ மனோஜால் தான் இந்த கதையில் ஏதோ ஒரு மெயினானது ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு முத்து வந்து இப்படி பலிகாடை ஆக்கியிருக்காரு, பழியை ஏற்றிட்டு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம தெரியப்படுத்தலாம். அண்ணாமலை அப்புறம் சொல்கிறாரு, அவன் எதுக்கு இப்படி எந்திரிச்சு போனான்னு தெரியுதா, அவன் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காங்கிறது உனக்கு புரியுதா, ஆனால் அம்மா பாசன்னு ஒன்று சொல்கிறானே, உனக்கு அது சின்ன வயசுலேருந்து கிடைக்கல, ஆனால் இப்போ அவன் சொன்னதெல்லாம் ஒரு கற்பனைங்கிறது உனக்கு புரியுதா புரியலையா விஜயா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் நல்லவனாக இருந்தானா நான் எதுக்கு பாசம் கொடுக்காம இருக்க போகிறேன், அவன் நல்ல விதமாக நடந்துக்கிடல, அவன் என்னத்தையே கிறுக்கு மாதிரி வளரிட்டு போவான், போங்க அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போக சொல்லிடுறாங்க. மீனா இதெல்லாம் கவனித்து பார்த்துட்டே இருக்காங்க. மீனாக்கு ஏதோ ஒரு சம்திங் புரியுது. சரி நைட்டு எல்லாம் படுக்கும்போது இவர் எப்பயும் போல தான் வெளியே கட்டில் அவங்க பனி வராமல் இருக்கிறதுக்கு அம்பரெல்லாம் விரிச்சு படுப்பாங்களே. ஸோ அந்த இடத்துல வந்து முத்து இருக்கார். இவங்க வந்து தண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வரவா அப்படிங்கிறாங்க. நான் தான் சாப்பிட்டேனே அப்படின்னு முத்து சொல்லவும், இல்லை நீங்கள் சரியாக சாப்பிடலன்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு போதும், அதான் எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு நீங்கள் என்னமோ சொல்ல வந்தீங்க, நம்ம மாமாங்களை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லலை, என்னாச்சு என்னங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இப்போ உனக்கு எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை, அது தெரிஞ்சு நீ என்ன செய்ய போகிறேன்னு. இல்லை நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு, அதை பற்றி பேசுறதா என்ன பேசாத அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆனால் உங்கள் அம்மா உங்ககிட்ட பாசமாக இருந்ததே இல்லை, ரவி மனோஜ் கிட்ட ரொம்ப பாசமாக அன்பாக நடந்துக்கிறாங்க, ஆனால் உங்ககிட்ட ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல, ஆனால் நீங்கள் பாசத்துக்கு எங்கிறீங்கிறது எனக்கு தெரியுது. உங்களுக்கு வந்து நான் மனைவியை மட்டும் இல்லை, ஒரு அம்மாவாக ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமா நான் உங்களுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து ஒரு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அடுத்து மார்னிங் விடிஞ்சிருது, எல்லோரும் சென்னைக்கு ஊருக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பூக்கடையை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிறாரு. ஆனாலும் அந்த விஜயா வந்துட்டு, சரி வந்த உடனே இதுக்கு மூஞ்சில் போய் முழிக்கணுமா, ஆமாம் இது வந்து பெரிய மால், இது ஓப்பன் பண்ணலாட்டினாலும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது மால் இல்லை, ஆனால் இப்போ இந்த பூக்கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து மீனா வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே விஜயா பூ மார்க்கெட்டிங் இருந்தாலும் ஆனால் மீனா எங்கே தான் கேட்குறாங்க. ஸோ மீனா கூடிய சீக்கிரத்தில் எலெக்ஷனில் கூட நின்னாலும் அதுக்கு வந்து ஆச்சரியப்படி இல்லை, ஜெயிச்சிருவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படியே ஜெயிச்சிட்டாலும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே எல்லோரும் போயிடுறாங்க. ஊர்லேருந்து வந்த உடனே உன் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா, கொஞ்சம் அமைதியாக கூட இருக்க மாட்டியா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. நானாட்டி பேசாமல் தானே இருக்கேன்னு விஜயா சொல்லுவோம். அதுக்கடுத்து ஒரு வழியாக பொங்கல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்துட்டோம். பாத்தியில் மனோஜுக்கு அவங்க மாமனார் வந்து பிரேஸ்லெட் போட்டதை ரோஹிணிக்கு சீர்வரிசை வரலன்னு சொல்லி ஒரு சிலர் ஊரில் ரொம்ப பேசுனாங்கல்ல. அப்போ அந்த ஒரு சிலர் யாருன்னு தெரியுதா, நான் தான் அந்த ஒரு சிலர். அப்போ புரியுது அண்ணாமலை அப்படின்னு, எனக்கு புரியுதுடான்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போ தெரியுதா, பிரேஸ்லெட் போட்டு எல்லா சீர்வரிசையும் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அடுத்த சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை தெரியுங்க. தேங்க்யூ.